வணக்கம். தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்காக சில அதிரடியான நிதி உதவி திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதுல யாருக்கு என்னென்ன லாபம் கிடைக்க போகுது, எந்த விதமான சார்பும் இல்லாம ரொம்ப தெளிவா இந்த தொகுப்புல நாம அலச போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த தகவல்களை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்க இதை நாம 5 பிரிவா பார்க்க போறோம். 1 பொதுவான ரேஷன் பலன்கள், 2 பெண்களுக்கான உதவி, 3 இளைஞர்களுக்கான திட்டம், 4 தொழில்களுக்கான ஆதரவு, அப்புறம் கடைசியா பொங்கல் போனஸ். முதல் பகுதிக்கு வருவோம். பொதுவான ரேஷன் அட்டை பலன்கள், அதாவது குடும்பங்களுக்கு கிடைக்க போற அந்த ஒருமுறை நிவாரணம் என்னன்னு பார்க்கலாம். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எல்லாருக்கும் கிடையாதுங்க. வறுமை கோடு மற்றும் நடுத்தர வர்க்க குடும்பங்களைச் சேர்ந்த NPHH, PHH அல்லது AAY இந்த முத்திரைகள் இருக்கிற ரேஷன் கார்டுகளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். இந்த தகுதியுடைய குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் கருணை தொகையா கிடைக்க போகுது. ஆமாங்க, 10,000 ரூபாய். அதுவும் பெண்களோட நிதி சுதந்திரத்தை ஊக்கப்படுத்துற விதமா இந்த தொகை நேரடியாக குடும்ப தலைவியோட பேங்க் அக்கவுண்ட்லயே டெபாசிட் செய்யப்படும் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயம். சரி, ஏன் இந்த 10,000 ரூபாய் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். சமீபத்துல சொத்து வரி, மின்கட்டணம் எல்லாம் ஏறிச்சு இல்லையா? அதனால மக்கள் சந்திக்கிற அந்த பொருளாதார சுமையை சமாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டா, ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கணும் தான் இந்த தொகை வடிவமைக்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்ததா 2வது பகுதிக்கு போவோம். பெண்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை. குறிப்பா சொல்லணும்னா இந்த குலவிளக்கு திட்டம். இப்போதைக்கு குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை கொடுத்துட்டு இருக்காங்க, கரெக்டா? இந்த திட்டத்தை தான் இப்போ குலவிளக்கு திட்டம் அப்படின்னு மாத்தி அமைக்க போறாங்க. அதோட மட்டுமல்லாம அந்த தொகைய மாசம் 2000 ரூபாயா அப்படியே டபுளா உயர்த்தி கொடுக்க போறாங்க. இது நிஜமாவே ஒரு பெரிய மாற்றம் தாங்க. ஓகே, இப்போ 3வது பகுதிக்கு வரலாம். வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கான உதவி, அவங்களுக்கான மாதாந்திர நிதி ஆதரவு என்னன்னு பார்க்கலாம். இதுல ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல பதிவு பண்ணிட்டு வேலைக்காக காத்துட்டு இருக்கிற பட்டதாரிகள், அதாவது டிகிரி முடிச்சவங்களுக்கு இனி மாசம் 2000 ரூபாய் உதவித்தொகையா கிடைக்க போகுது. அதே மாதிரி 12ஆம் வகுப்பு மட்டும் முடிச்சிட்டு வேலை தேடுற இளைஞர்களுக்கும் சப்போர்ட் இருக்கு. அவங்க ஒரு வேலையில சேர்ற வரைக்கும் அல்லது இந்த அரசாங்கத்தோட பதவிக்காலம் முடிகிற வரைக்கும் மாசம் 1000 ரூபாய் அவங்களுக்கு வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாம ரொம்ப ஃபாஸ்டா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தொகைகள் எல்லாம் எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாம நேரடியா அந்தந்த பயனாளிகளோட வங்கி கணக்கிலேயே வந்து சேர்ந்துடணும். சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அடுத்து நாம பார்க்க போறது பகுதி 4, சில குறிப்பிட்ட தொழில்கள் மற்றும் வியாபாரிகளுக்கான நிவாரண அறிவிப்புகள். மீன்பிடி தடைக்காலம் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் இனப்பெருக்கத்துக்காகவும் வருஷத்துல சில மாசங்கள் மீன்பிடிக்க கூடாதுன்னு ஒரு கட்டாய தடை இருக்கும். அந்த காலகட்டத்துல நம்ம கடலோர தொழிலாளர்கள் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு உதவுறதுக்காகத்தான் இந்த திட்டம் இருக்கு. இந்த அறிவிப்புகள் மூலமா அந்த மீன்பிடி தடைக்கால உதவித்தொகை கணிசமா உயர்த்தப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி 8,000 ரூபாய் கொடுத்திருந்தாங்க இல்லையா, அது இப்போ 10,000 ரூபாயா அதிகரிக்கப்பட்டிருக்கு. இது அவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம சிட்டியில இருக்கிற சிறு குறு வியாபாரிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய நிம்மதியான செய்தி. நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள்ல அவங்க வாங்கியிருந்த கடன்கள் எல்லாமே முழுமையா ரத்து செய்யப்படுது. அந்த மொத்த கடன் சுமையையும் இனி அரசாங்கமே ஏத்துக்கொண்டு அறிவிச்சிருக்காங்க. நெசவாளர் சமூகத்துக்கும் ஒரு சிறப்பான அறிவிப்பு வந்திருக்கு. அவங்களுக்கான மின் கட்டண மானியம் உயர்த்தப்பட்டிருக்கு. கைத்தறி நெசவாளர்களுக்கு இதுவரைக்கும் 300 யூனிட் வரை இலவச மின்சாரம் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இனிமே அது 450 யூனிட்டா உயர்த்தி வழங்கப்படும். அதே போலதான் விசைத்தறி நெசவாளர்களுக்கும் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த இலவச மின்சார ஒதுக்கீடு 1000 யூனிட்ல இருந்து 1400 யூனிட்டா கணிசமா அதிகரிக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, வருடாந்திர பொங்கல் போனஸ். நம்ம எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற பண்டிகை கால அறிவிப்பு. வருஷம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு சிறப்பான பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும். இனிமேல் அந்த பரிசு தொகுப்போட சேர்த்து வருடாந்திர பொங்கல் போனஸா 1000 ரூபாய் ரொக்கப்பணமும் வழங்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய அளவிலான நிதி உதவி திட்டங்கள் பல தரப்பு மக்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்க குடும்பத்தோட எதிர்கால பொருளாதார திட்டமிடல்ல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது நம்ம அன்றாட சுமையை குறைக்குமா? யோசிச்சு பாருங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான தொகுப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.